அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் சீனி ஃபாரூக் கீழக்கரையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறாங்கடா, அவருடைய நண்பர் ஒரு ரமலான் மாசத்துல நோயின் காரணமாக நோன்பு பிடிக்காம விட்டுட்டாரு. இப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, சுன்னத்தான நோன்புகள்லாம் பிடிக்கிறாரு. அரஃபா நோன்பு பிடிச்சிருக்கிறாரு, முஹர்ரம் மாசத்துல 9, 10 பிடிக்கிறாரு. அதே மாதிரி மாசம் மாசம் பிடிக்கக்கூடிய 13, 14, 15 இந்த நோன்புகளை இப்படி சுன்னத்தான நோன்புகள்லாம் பிடிக்கிறாரு. இந்த சுன்னத்தான நோன்புகள்லாம் பிடிக்கக்கூடிய நேரத்துல இந்த நோன்புகள் ரமலான்ல விடுபட்ட நோன்புக்கு டேலி ஆயிருமா, கணக்கு சரியா வந்துருமா? இப்ப மாசம் மாசம் 3 நோன்பு பிடிக்கிறாரு, 10 மாசத்துக்கு பிடிச்சாரு, 30 நோன்பு ஆயிருச்சு. ஆனா ரமலான் முழுக்க நோன்பு பிடிக்காம இருக்கிறாரு. இந்த 30 நோன்பு அந்த 30 நோன்புக்கு சரியா வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. சரியா வரவே வராது. ரமலான் மாசத்தினுடைய நோன்பு கடமையான நோன்பு, அது விடுபடுமையானால் அது கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். இந்த சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தளவுக்கு நம்ம விரும்பி பிடித்தமையானால் அது நன்மை இருக்கிறது. பிடிக்கவில்லை என்றால் எல்லாம் கேட்க மாட்டான். ஆனா ரமலான் மாசத்து நோன்பை பொறுத்தளவுக்கு பிடிக்கவில்லை என்றால் அது மறுமையில கேள்வியாக நிற்கும். அந்த நோன்பை தான் என்ன செய்யணும், கலாவாக கண்டிப்பாக பிடித்தாக வேண்டும். அதே மாதிரி இந்த நோன்புக்கு அந்த நோன்பு டேலியாக மாட்டா, அப்படி ஆகாது. அது ரமலான் மாசத்துல விடுபட்ட நோன்பை பிடிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு அந்த நோன்பை பிடிக்கணும். நீ 300 நோன்பு பிடிச்சாலும் 30 நோன்புக்கு டேலி ஆகாது. ஏன்டா இது வேற அது வேற. அது கடமையான நோன்பு, இது சுன்னத்தான, இது விரும்பி பிடிக்கக்கூடிய கூடுதலாக நன்மை பெற்று தரக்கூடியது. இது பிடிக்காவிட்டால் அல்ல கேள்வி கேட்க மாட்டான், ஏன் பிடிக்கல அப்படின்னு கேள்வி வராது. ஆனா கடமையான நோன்பை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். விடுபடுமையானால் அவர்கள் என்ன செய்யணும், நோயிலிருந்து குணமானதுக்கு அப்புறம், அதே மாதிரி பிரயாணத்திலிருந்து ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம், பால் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் பால் குடி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், பிரசவத்தில் இருந்தாலும் பிரசவம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இவர்கள் விடுபட்ட நோன்பு, அதே மாதிரி மாதவிடாய் இருக்கக்கூடிய பெண்கள் மாதவிடாய் அந்த முடிந்த அந்த அடுத்தடுத்த மாசம் வருதா இல்லையா, அந்த மாதிரியான காலங்களில் ரமலான் நோன்பை என்ன செஞ்சிடணும், விடுபட்ட நோன்பை கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். சுன்னத்தான நோன்புகள் நம்ம எவ்வளவு பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை இருக்கிறது. பிடிக்கவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். அப்படிங்கிறத என்ன செய்யணும், கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும். கடமையான நோன்பை கண்டிப்பாக பிடிக்க வேண்டும். இல்லைன்னா மறுமையில கேள்வி இருக்கிறது, அல்லாஹ் சம்பந்தமா கண்டிப்பாக கேட்பான் என்பதை விளங்கிக் கொள்ளணும்.